தினத்தந்தி நியூஸில் நான் பார்த்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஸ்கூலில் சீமந்தம் பண்ணுறத. அந்த மாணவிக்கு வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியல, தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கா. பின்னாடி விளைவுகள் எப்படி இருக்குன்றதும் புரியல. பெற்றவங்களுக்கு, வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குழந்த குட்டி பிறந்தா அந்த பேரன் பேத்திங்களை எடுத்து கொஞ்சறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாப்பா இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கு. யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வயசில் அவளுக்கு இந்த குழந்தை தேவையில்லாதது. ஆனால் அது தேவைன்னு அவள் எடுத்துக்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவா. பின்னாடி அந்த பின்விளைவுகளை அவளை சந்திக்க விடாமல் தற்கொலை முடிவுக்கு கூட போக சொல்லும். அப்போ அந்த குழந்தையோட நிலைமை எப்படி? இந்த மாதிரி குழந்தைங்களே, பெண் குழந்தைங்களே ஏமாறாதீங்க. நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொன்னால் போதும்னு அவங்க அன்பில் அடிமையாகி நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. உங்கள் வாழ்க்கைங்களை காப்பாற்றிக்கணுங்கம்மா. ஏன் இது உங்களுக்கு புரியல? எத்தனை சினிமா பார்க்குறீங்க, எத்தனை சீரியல் பார்க்குறீங்க, எத்தனை டிவியில் நடக்குது, நியூஸு கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் காப்பாற்றிக்கணுன்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையா? உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணுன்ற அக்கறையே இல்லையா? நீ இன்றைக்கி பெற்றெடுக்கிற குழந்த நல்ல மாதிரி வந்து பிறந்து அந்த பூமியில் நல்லா வாழும்னு நீ நினைக்கிறியாம்மா? நாளைக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளவோ துன்பங்கள் வரும். அதெல்லாம் கிட்ட இருந்து நீ காப்பாற்ற முடியுமா? உனக்கு வயசு இருக்கா? நீ ஒரு வேலை வெட்டிக்கு போய் 10 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்கள் வீட்டில் பார்த்து பெரியவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது. அந்த வாழ்க்கையே சில 1000ல் 1 தாண்டா நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் கூட இருக்கிற நண்பர்கள் செய்கிறாங்கன்னு நீ இன்றைக்கி சந்தோஷப்படலாம். ஆனால் அந்த நண்பர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வருவாங்களா? ஏன் யோசிக்கலை நீ? உன் வாழ்க்கை இப்படி திசை மாதிரி போகும் அப்படின்றது நீ யோசிக்காமல் போயிட்டியே. உன்னை பெற்றவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்புன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை தெரிஞ்சு நீங்களும் நடந்துக்குங்க, பெற்றவங்களும் நடந்துக்கிட்டோம். இதுதான் என்னுடைய ஆசை. நான் சொல்கிறேன்.